கைஸ் ரீசன்ட் டேஸா நிறைய இன்ஃப்ளூயன்சர் இந்த டிஜிட்டல் கோல்டை ப்ரொமோட் பண்ணி பார்த்துருக்கீங்க. அதாவது டிஜிட்டல் கோல்டு மணியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுமே அதோட பிரைஸ் ட்ராப் ஆயிடும். அது எப்படின்னு நம்ம டிஜிட்டல் கோல்டு வர்சஸ் ETF அண்ட் பிசிக்கல் கோல்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டிஜிட்டல் கோல்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா அவங்களோட ஆப் ஆர் வெப்சைட்ல போயிட்டு டிஜிட்டல் கோல்டை உங்களால ஒரு 10 ரூபாயில இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கரண்ட் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற கிராம்ஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு டிஜிட்டல் கிளைமுக்காக, அதாவது உங்களுக்கு கிளைம் ஏதாவது நான் வாங்கியிருக்கேன்ற ப்ரூஃப்காக டிஜிட்டல் சர்டிபிகேட் அண்ட் லெட்ஜர் என்ட்ரியுமே கொடுப்பாங்க. ப்ரொவைடர் பார்ட்னர் வந்து கஸ்டோடியன் ஆர் வால்ட்ல வந்து நீங்க வாங்கின அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் இது கோல்டை வந்து 24 கேரட்ல ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பிசிக்கலா வேணும் அப்படின்னா டோர் ஸ்டெப்ல டெலிவரி பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும். தென் கோல்டு இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் பண்ண, அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். விச் இஸ் லைக் என்னன்னா NSE BSE மாதிரி எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆகும், டிஜிட்டல் கோல்டு மாதிரி இல்லாம. இப்ப இடிஎஃபோட ஃபண்ட் ஹவுஸ் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ஆன கஸ்டோடியன் கிட்ட தான் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் SBI, HDFC, ICICI பேங்க் அண்ட் தென் MMTC, பாம்ப் மாதிரி. அப்படி இல்லைன்னா பிரிங்க்ஸ் மாதிரியான இடத்துல தான் இந்த இவங்க பிசிக்கல் கோல்டை ஸ்டோர் பண்ணணும். எவ்ரி மந்த் இண்டிபெண்டான ஆடிட்டர் வந்து அந்த வால்ட்டை வந்து ஆடிட் பண்றது கம்பல்சரியா இருக்கும். ஸோ வாட் அங்க என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா கோல்டோட குவான்டிட்டி அண்ட் பியூரிட்டி ஆஃப் தட் அண்ட் வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்கு அண்ட் வால்ட்டோட இதையும் அண்ட் தென் லாஸ்டா வந்து இந்த லெட்ஜரையும் செக் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஃபண்ட் ஹவுஸ் வந்து சீட் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. யூனிட் பிரைஸ் வந்து கோல்டு பிரைஸுக்கு க்ளோஸா மூவ் ஆகும். அதே மாதிரி லிக்விடிட்டியும் எக்ஸ்சேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் ஆல்சோ செபியோட ரூல்ஸ்னால டிரான்ஸ்பரண்டான பிரைஸ் டெலிவரி அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன்ஸும் இருக்கு. ஃபண்ட் ஹவுஸ் வந்து டெய்லி NAV வந்து டிக்ளேர் பண்ணணும். கோல்டோட ஹோல்டிங்ஸ் அண்ட் வேல்யூ மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா செபி வந்து நோட்டீஸ் கொடுக்கும். பிசிக்கல் கோல்ட்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெயிட்டா டேரக்டா ஷாப்ல போயிட்டு நம்ம காயினாவோ இல்லாட்டி வந்து பாராவோ இல்லாட்டி ஜுவல்லரியாவோ வாங்குவோம். விச் இஸ் என்னன்னா ஹேண்ட்ல டேரக்டா மெட்டல் நமக்கு கிடைக்கும். பிசிக்கல் கோல்டு என்னன்னா இமீடியட்டா நீங்க வாங்கினதுமே 15 to 30% லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா 3% GST, 7 to 25% மேக்கிங் சார்ஜ், அது இல்லாம 5 to 10% வெயிட்டேஜ் அண்ட் தென் 3 to 8% வந்து நம்ம பைபேக் பண்ணும்போது அந்த கட்டுமே இருக்கும். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஆனா நீங்க பை பண்ணும்போது மஸ்டா சீலோட பியூரிட்டி செக் அண்ட் ஆல்சோ இன்வாய்ஸோட வாங்கிக்கோங்க ஒரு சேஃப்டிக்காக. ஆனா செல் பண்ணும்போது நமக்கு லைவ் பிரைஸ்க்கு ஈக்குவலான பிரைஸ்ல வந்து அவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம இப்ப செல் பண்ண போறோம்னா டிஜிட்டல் கோல்ட்லயுமே மேக்ஸிமம் அப்படிதான் நடக்குது. பியூரிட்டி வந்து ஒரு காமனான இஷ்யூ. நம்ம செல் பண்ண போறோம்னா 22 or 24 கேரட்ல 100 கேரட் இஷ்யூ வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லிக்விடேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதாவது நீங்க இப்ப செல் பண்ண போறீங்கன்னா ஷாப்ல வந்து பியூரிட்டி செக் அண்ட் தென் அதோட வெயிட் எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு தரதுக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி அன்ரெகுலேட்டட் பை செபியாலையும் சரி RBI ஆலையும் சரி எதுனாலையுமே ரெகுலேட் பண்ணப்பட்டது இல்லை. பட் ஆனா இதை தனியா பாக்குறதுக்கு ஒரு பாடி இருக்கு, அதுதான் BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். பிசிக்கல் கோல்டை மெயினா நம்ம வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் இது பண்றதுக்கான மெயின் ரீசன் இதுல வந்து அடகு வைக்கிற ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க இப்போ ETFஓ இல்ல இது டிஜிட்டல் கோல்டு வாங்குனீங்கன்னா முழுசா விற்க தான் முடியும். இதை நம்ம வந்து அடகு வச்சுக்கலாம். அதாவது இப்போ எமர்ஜென்சி காலேஜுக்கு ஃபீஸ் தேவைப்படுதோ இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சியோ ஹாஸ்பிட்டல் காசு தேவைப்பட்டா அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா அடகு வச்சுப்பாங்க. விச்சஸ் என்னன்னா அதை மொத்தமாக விற்காததுனால அதோட க்ரோத் இருக்கு, அது காம்பவுண்ட் ஆகிற க்ரோத்தை வந்து நம்ம தடுக்க மாட்டோம் எந்த விதத்துலையும். ஸோ வாட் இது இருக்கும். அண்ட் பிசிக்கல் கோல்டு வந்து கம்பேரிட்டிவ்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ETF அண்ட் டிஜிட்டல் கோல்டை விட நமக்கு கொஞ்சம் லாஸ். மோஸ்டா ETF எல்லாமே ரெகுலேட்டட் பை செபி. ஏன்னா நீங்க ETF பை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் தேவை. பட் ஆனா டிஜிட்டல் கோல்டுக்கு அது கிடையாது. டிஜிட்டல் கோல்டு வந்து அன்ரெகுலேட்டடான ஒன்று. ஃபிளக்ஸோட பாரடைக்ஸ் ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதுல வந்து லைவ் மார்க்கெட் செஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீரிஸ் அண்ட் ஆல்சோ ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை டீச் பண்றோம். அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணணும்னா நீங்க வந்து www.fluxtrade.inல என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ETFக்கும் டிஜிட்டல் மணிக்கும் 10 இயர்ஸுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கு எப்படி என்னன்னு பார்ப்போம். ஸோ 1 lakh rupees வந்து நம்ம 10 இயர்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பாக்குறோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ரெண்டுத்துலயுமே வந்து 10%ன்ற மாதிரி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ETF பார்த்துடலாம். ETFல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம்னா 2,59,370 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரிட்டர்ன்ஸ். ஓகேவா, 10% ரிட்டர்ன்ஸ் ஃபார் 10 இயர்ஸ். ஸோ இதுல 12% வந்து LTCGT, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸுக்கு போயிடும் 12%. இது என்னன்னா விச் இஸ் எவ்வளோன்னா 19,921. எதுக்கு? இந்த 2,59,370 ரூபாய்க்கு. அப்படி போச்சுன்னா போக பேலன்ஸ் வந்து 2,39,449 ரூபா வரும். அதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து விச்சஸ் என்னன்னா 18,258 ரூபா போக நமக்கு ஃபைனலா கிடைக்கிறது வந்து 2,21,921
191 ரூபா. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ETF-ல. அண்ட் தென் அதே 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிஜிட்டல் கோல்டு பார்த்துக்கிட்டா 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ், சாரி 10% ரிட்டர்ன்ஸ் அண்ட் 10 இயர்ஸ்ல நமக்கு எவ்வளவு வரும்னா ஆஃப்டர், அதாவது நம்ம 1,00,000 ஆனால் போடும் போதே ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி 3% எடுத்துருவாங்க. விச் இஸ் என்னன்னா 97,000 தான் நமக்கு இன்வெஸ்ட் ஆகும். ஆனாலும் 97,000ல நமக்கு ரிட்டர்ன் 10 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 2,51,593 ரூபா. ஓகேவா? எதுல? டிஜிட்டல் கோல்ட்ல. போக செல்லருக்கு வந்து அதை நம்ம இது பண்றோம்னா செல்லர் ஸ்ப்ரெட் ஒன்று இருக்கு. அது எவ்வளோனா 7,047 ரூபா. போக நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றது என்னன்னா 2,44,046 ரூபா. இதுல வால்ட் சார்ஜஸ் 7,321 ரூபா போக நமக்கு 2,36,728 ரூபா கிடைக்கும். விச் இஸ் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி ETF விட அதிகம். அண்ட் ஆல்சோ தர் இஸ் ஒன் திங், இப்போ ETFல டிமாண்ட் இருந்துச்சுன்னா குளோபல் மார்க்கெட் பிரைஸுக்கும் ETFக்கும் பெரிய இம்பாலன்ஸ் இருக்கும். அந்த டைம்ல வாங்காம வெயிட் பண்ணிட்டு குளோபல் மார்க்கெட் பிரைஸ் கூட மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் வாங்கலாம். அப்படி இல்லை நீங்க ரொம்ப லாங் டேர்முக்கு தான் பாக்குறீங்கன்னா அப்பயே பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு வந்து இந்த ETF அண்ட் டிஜிட்டல் கோல்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். பை.